அதிமுகவின் 19 தொகுதிகளில் களமிறங்கும் பாஜக. பின்னணியில் அமித்ஷா போடும் அதிரடி கணக்கு. வணக்கம் நண்பர்களே. சட்டமன்ற தேர்தலில் பாஜக 40 தொகுதிகள் வரை போட்டியிடும் என்று அக்கட்சியினர் எதிர்பார்த்த நிலையில் தற்போது 27 தொகுதிகளுடன் முடித்துக் கொண்டுள்ளார்கள். இதனால் பாஜகவின் அண்ணாமலை உள்ளிட்ட பலரும் தொகுதி பங்கீடு நடத்திய அமித்ஷா மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி புத்திசாலித்தனமாக பாஜகவின் தொகுதிகளை குறைத்து தான் அதிக தொகுதிகளில் போட்டியிடுகிறார் என்று அவரை சிலர் புகழ் தள்ளி வருகிறார்கள். ஆனால் இப்படி பாஜக தொகுதிகளை விட்டுக் கொடுத்ததன் பின்னணி என்ன? கடந்த தேர்தலில் அதிமுக போட்டியிட்ட 19 தொகுதிகளில் இந்த முறை பாஜக போட்டியிடுவதன் காரணம் என்ன என்பது குறித்த ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார்கள். அப்போது பாஜக போட்டியிட்ட 1000 விளக்கு, கோவை தெற்கு, திருக்கோவிலூர், துறைமுகம், திட்டக்குடி, திருநெல்வேலி, காரைக்குடி, மதுரை வடக்கு, விருதுநகர், அரவக்குறிச்சி உள்ளிட்ட 12 தொகுதிகளை மீண்டும் பாஜக தங்களுக்கு பெற்றுக்கொள்ளாமல் அதிமுகவுக்கு கொடுத்திருக்கிறது. குறிப்பாக நெல்லை தொகுதியில் கடந்த முறை நயினார் நாகேந்திரன் போட்டியிட்ட நிலையில் அந்த தொகுதி அதிமுகவுக்கு சென்றுள்ளது. இந்த 12 தொகுதிகளுக்கு பதிலாக திருப்பூர் தெற்கு, கோயம்புத்தூர் வடக்கு, மயிலாப்பூர், திருப்பத்தூர், புதுக்கோட்டை, அவினாஷி, மானாமதுரை, ராசிபுரம், அறந்தாங்கி, பத்மநாபபுரம், மதுரை தெற்கு, திருச்செந்தூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட 19 சட்டமன்ற தொகுதிகளை அதிமுகவிடமிருந்து பாஜக பெற்றுள்ளது. இப்படி கடந்த தேர்தலில் அதிமுக போட்டியிட்ட தொகுதிகளை இந்த முறை அமித்ஷா உத்தரவின் பேரில் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி வாங்கியுள்ளார்கள். இதற்கென்ன காரணம் என்றால், திருநெல்வேலி, கோவை தெற்கு தொகுதிகளில் கடந்த முறை பாஜக வெற்றி பெற்ற போதும் அங்கு அதிமுகவுக்கு கூடுதல் செல்வாக்கு இருப்பதாக சர்வே முடிவுகள் தெரிவித்துள்ளன. அந்த தொகுதிகளை தங்களுக்கு விட்டு தருமாறு பாஜக இடத்தில் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டதால் அந்த தொகுதிகளை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதேபோல் கடந்த முறை அதிமுக போட்டியிட்ட தொகுதிகளில் இந்த முறை நடத்திய சர்வேயில் அங்கு பாஜகவுக்கு செல்வாக்கு அதிகமாக உள்ளது. அதனால் அந்த தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர் போட்டியிடுவதை விட பாஜக வேட்பாளர்கள் போட்டியிடுவதே சரியாக இருக்கும் என்பதால் அதை தொகுதிகளை பாஜகவுக்கு அதிமுக விட்டு தர வேண்டும் என்று அமித்ஷா கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில்தான் கடந்த முறை தாங்கள் போட்டியிட்ட 19 தொகுதிகளை இந்த முறை பாஜகவுக்கு விட்டுக் கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த வகையில் இந்த முறை இந்த 2 கட்சிகளுமே எந்தவித போட்டி பொறாமை என்பது இல்லாமல் யாருக்கு எந்த தொகுதியில் அதிகப்படியான வாக்கு வங்கி உள்ளது என்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த தொகுதி மாற்றம் செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி. அண்ணாமலை கொடுத்த நம்பிக்கை எதிரொலி. மீண்டும் இரட்டை இலக்கத்தை கையில் எடுத்த அமித்ஷா. எடப்பாடிக்கு சொன்ன வெற்றி ரகசியம். தொகுதிகளை மாற்றி போட்டியிடுவதன் பின்னணி ரகசியம் வெளியானது. தமிழ்நாட்டில் பாஜக 3வது பெரும் கட்சியாக உருவெடுத்த போதும் அதிமுக, திமுக வேட்பாளர்களுக்கு இணையாக டஃப் கொடுத்து போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இன்னும் வளரவில்லை. அதனால்தான் அதிமுக போன்ற கட்சிகளுடன் பாஜகவுக்கு கூட்டணி அவசியப்படுகிறது. அதோடு தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்தால் அது திமுகவுக்கு ஆபத்தாகிவிடும் என்பதற்காகவே இந்த முறை பாஜக வேட்பாளர்களை வெற்றி பெறவிடக்கூடாது என்று மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டு வருகிறாராம். தமிழ்நாட்டில் பாஜக அதிகமாக வெற்றி பெற்று சட்டசபைக்குள் வந்தால் திமுகவை தான் டார்கெட் செய்வார்கள். திமுக வெற்றி பெறாமல் எதிர்க்கட்சி இடத்தில் அமர்ந்தால் கூட அவர்கள் திமுகவை தான் குறிவைத்து அரசியல் செய்வார்கள் என்பதனால் கடந்த முறை 4 தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாஜகவை இந்த முறை அந்த அளவுக்கு கூட வெற்றி பெறக்கூடாது என்று மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டு வருவதாக சொல்கிறார்கள். அதன் காரணமாகவே இந்த தேர்தலில் அதிமுக, பாஜக கட்சிகள் திமுகவை எதிர்த்து நிற்கக்கூடிய தொகுதிகளில் வெயிட்டான திமுக வேட்பாளர்களை இறக்கிவிட்டு வெற்றி பெற அவர் காய் நகர்த்தி வருவதாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் இந்த தேர்தலில் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால்தான் வெற்றி பெற முடியும் என்பதால் அதற்கேற்ப சூழ்நிலையை தாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சில முக்கிய யோசனைகளை கூறியுள்ளார் அமித்ஷா. அதை உள்வாங்கிக் கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமியும் அதற்கேற்ப அதிமுக, பாஜக கட்சிகள் தொகுதிகளை மாற்றிக் கொண்டுள்ளார்கள். குறிப்பாக திமுகவின் பெரும்புள்ளிகளை எதிர்கொள்ள அதிமுகவின் மாஜி அமைச்சர்களை களமிறக்கியுள்ளார்கள். அந்த அடிப்படையில்தான் அதிமுகவின் 19 தொகுதிகளில் இந்த முறை பாஜகவும், பாஜகவின் 12 தொகுதிகளில் அதிமுகவும் போட்டியிடுகிறது. இது எல்லாமே அமித்ஷா கொடுத்த வெற்றி ஃபார்முலா அடிப்படையில் தான் உருவாகியுள்ளது. அதனால் இந்த முறை அத்தனை எளிதில் ஸ்டாலினால் வெற்றி பெற்றுவிட முடியாது. குறிப்பாக பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நெல்லை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்தார். ஏற்கனவே 2 முறை வெற்றி பெற்றவர். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்றார். ஆனால் அவரை எப்படியாவது தோல்வி அடைய செய்ய வேண்டும்
வேண்டும் என்று திமுக காங்கிரஸ் கட்சிகள் இந்த முறை திட்டம் தீட்டினார்கள். அதனால் அவரது வெற்றி கேள்விக்குறியானது. இந்த நிலையில் தான் தற்போது திருநெல்வேலி தொகுதியிலிருந்து சாத்தூர் தொகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளார் நயினார் நாகேந்திரன். அங்கு அவரது முக்குளத்தோர் ஓட்டுகள் அதிகமாக இருப்பதால் அவரை தொகுதி மாற்றம் செய்துள்ளார்கள். அதே போன்றுதான் இந்த முறை கோவை தெற்கில் போட்டியிட்ட வானதி ஸ்ரீனிவாசன் கமல்ஹாசனை விட 1728 ஓட்டுகளே அதிகமாக பெற்றிருந்தார். அதனால்தான் மீண்டும் அதே தொகுதியில் அவரை இறக்கிவிட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்று இந்த முறை கோவை வடக்கு தொகுதிக்கு மாற்றிவிட்டார்கள். அந்த வகையில் இந்த முறை பாஜக வேட்பாளர்கள் போட்டியிடும் பெரும்பாலான தொகுதிகளில் நேரடியாக திமுக வேட்பாளர்களை எதிர்கொள்ளாமல் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை எதிர்கொள்ளும் வகையில் பல மாற்றங்களை செய்துள்ளார்கள். அதன் காரணமாகவே எதிர்பார்த்ததை விட இந்த முறை பாஜக வேட்பாளர்கள் அதிகமாக வெற்றி பெறப் போகிறார்கள். அந்த வகையில் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று அமித்ஷா பிளான் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் என்று பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். இதற்காகவே பாஜகவின் பல புள்ளிகளின் தொகுதிகள் இந்த முறை மாற்றப்பட்டு இருப்பதாக கூறுகிறார்கள். இப்படி நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன் மட்டுமின்றி கடந்த முறை அரவக்குறிச்சியில் போட்டியிட்ட அண்ணாமலைக்கும் தாராபுரத்தில் போட்டியிட்ட எல்முருகனுக்கும் இந்த முறை தொகுதி மாற்றப்பட்டுள்ளது. அண்ணாமலைக்கு எந்த தொகுதி என்பது தெரியாத நிலையில் எல்முருகனுக்கு அவினாஷி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட்ட தமிழிசை சவுந்தரராஜன், வினோத் பி செல்வம், SG சூர்யா ஆகியோர் தீவிரம் காட்டி வருகிறார்கள். விளவங்கோடு தொகுதியை கைப்பற்ற விஜயதாரணியும் மோதிக்கொண்டு வருகிறார்கள். இவர்களை தொடர்ந்து வாசுதேவநல்லூரில் ஆனந்தன் ஐயாசாமி போட்டியிடுவது உறுதியாகியிருக்கிறது. அதோடு கடந்த முறை நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிட்ட MR காந்திக்கு இந்த முறை சீட் கொடுக்காத நிலையில் அந்த தொகுதியை பொன் ராதாகிருஷ்ணன் கைப்பற்றுவாரா என்கிற எதிர்பார்ப்புகளும் எழுந்திருக்கிறது. அடுத்த செய்தி, கன்னியாகுமரியில் காலியான அதிமுக, 4 தொகுதிகளை கைப்பற்றிய பாஜக. NDA கூட்டணியில் 27 தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் பாஜக 4 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அங்குள்ள நாகர்கோவில், பத்மநாபபுரம், குளச்சல், விளவங்கோடு தொகுதிகளில் பாஜக களமிறங்குகிறது. ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜக வலிமையுடன் இருக்கும் நிலையில் தற்போது அதிமுகவுடன் இணைந்து 4 தொகுதிகளில் போட்டியிடுவது இன்னும் அந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பை அதிகரித்துள்ளது. ஆனால் இப்படி 4 தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்கி இருப்பதால் அங்குள்ள அதிமுகவில் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்படி முடிவெடுத்திருப்பதன் முக்கிய காரணம் கடந்த கால தேர்தல் முடிவுகள்தான். கடந்த மக்களவைத் தேர்தலில் அங்கு அதிமுக டெபாசிட் இழந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. அதிமுக சார்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் 41,000 வாக்குகள் மட்டுமே பெற்ற நிலையில் பாஜக சார்பில் போட்டியிட்ட பொன் ராதாகிருஷ்ணன் 3.66 லட்சம் ஓட்டுகளை கைப்பற்றியிருந்தார். இதுபோன்ற விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி விட்டுக் கொடுத்து விட்டாராம். இதன் மூலம் கன்னியாகுமரியில் பாஜக தங்களது அடித்தளத்தை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. ஆனால் அதை பார்த்து அங்குள்ள அதிமுகவினர் அதிர்ச்சி அடைந்ததோடு இப்படி செய்தால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிமுகவின் அடித்தளமே காலியாகிவிடும் என்று எடப்பாடியிடத்தில் புலம்பியிருக்கிறார்கள். அதற்கு அவரோ கடந்த காலங்களில் ஓரளவுக்கு ஓட்டுகளை பெற்றிருந்தாலும் அங்கு அதிக தொகுதிகளில் போட்டியிடலாம். ஆனால் அங்கு அதிமுகவை விட பாஜக தான் கூடுதல் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த முறை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று ஒரே போடாக போட்டுவிட்டாராம் எடப்பாடி பழனிசாமி.